நம்ம நெத்தியில வச்சுக்கிற செந்தூரமும் சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செந்தூர காப்பு அலங்காரமும் பண்ணிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சீதா தேவி நெத்தியில செந்தூரம் வச்சிருந்தாங்களாம். அதுக்கு ஹனுமன் வந்து அவங்க கிட்ட எதுக்கு நீங்க செந்தூரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சீதா தேவி வந்துட்டு ராமர் நீண்ட காலம் உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் செந்தூரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே தன் பகவான் நீண்ட காலம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் முழுக்க செந்தூரம் பூசினாரா ஹனுமன். அதனாலதான் செந்தூரம் பிரசாதமா கொடுக்கறாங்க. செந்தூர காப்பு அலங்காரம் பண்றதுக்கான காரணமும் அதுதான். ஹனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீதா தேவி ஹனுமனுக்கு சமைச்சு உணவு பரிமாறினாங்களா. அவங்க சாப்பாடு போட போட ஹனுமன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம். அவருக்கு பசி வந்து அடங்கவே இல்லையா. என்ன பண்றதுன்னு தெரியாம ராமபிரான் கிட்ட யோசனை கேட்டாங்களாம். அதுக்கு ராமபிரான் துளசிய பரிமாறினா பசி அடங்கிடும் அப்படின்ற மாதிரி ராமபிரான் சொன்னாராம். அதே மாதிரி அவங்க துளசிய பரிமாறினாங்களா, ஹனுமனோட பசி அடங்கிருச்சான். துளசி மாலை சாத்துறதுக்கான காரணம் இதுதான். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.